ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஜேடி மாஸ் விலாக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ப்ரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல கடாயை வச்சு நெய் ஒரு 5-6 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. இதுக்கு நெய் நிறைய ஊற்றினா தான் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுக்கப்புறம் முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கங்க. கொஞ்சம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். நான் பட்டை கிராம்பு போட மறந்துட்டேன், ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அப்புறம்தான் போட்டேன். பட்டை ஒன்று கிராம்பு ஒன்று போட்டாவே போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு ப்ரெட்டை நல்லா நெய் ஊற்றி வாட்டிக்கின்னு, நான் அந்த வாட்டுற ப்ரெட்டை நான் வீடியோ எடுக்கலை, அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வாட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜாரில் நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சையை ஒரு 5-6 இதை போட்டு நல்லா பொன்னிறமாக ரெண்டுத்தையும் போட்டு வறுத்துக்கங்க. அப்போ தான் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ப்ரெட்டை எடுத்து போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. நெய் எல்லா இடத்துலையும் படவுற மாரி நல்லா கிளறிக்கின்னு, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நானும் நல்லா போட்டு கிளறிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டாலே போதும். உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ப்ரெட்டுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கிளறி விட்டுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் 1 டம்ளருக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கங்க. அப்போ தான் ப்ரெட்டு கொஞ்சம் தளன்னு இருக்கிறதுக்கு சூப்பராக வரும். ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் 4-5 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் இனிப்பு வேணும்னா நீங்கள் கூடவே சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அது ரொம்ப தடன்னு போயிடுச்சுன்னா ப்ரெட் அல்வா வராது. இந்தமாரி நல்லா ஒரு பக்குவத்துக்கு வரணும் அந்த ப்ரெட் அல்வா. அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்டி கொடுக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நல்லா தளன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு எடுத்து கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கலர் பவுட்ரு போடும்போது நான் அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். நீங்கள் கலர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சூப்பராக ப்ரெட் அல்வா வரும். நல்லா கிளறிக்கங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. கொஞ்சம் 10 செகண்டு மூடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ப்ரெட் அல்வா வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.